ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம் இது 4 மட்டும் நல்லா காய வச்சுக்கலாம். மிளகாயை உடைச்சா இந்த மாதிரி உடையிற அளவுக்கு நல்லா காஞ்சிடணும். அப்போ தான் மசாலா பொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். மல்லியும் அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாக காய வச்சு எடுத்துக்கணும். இதெல்லாம் காஞ்ச அன்னைக்கே இல்லைனா அடுத்த நாளுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைக்க கொடுத்துடணும், இல்லைனா திரும்பவும் நமந்து போகும். 1 kg மிளகாய் வத்தலை நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். மிளகாவை வறுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் வறுத்துக்கலாம். மஞ்சள் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். மஞ்சள் ஏற்கனவே காஞ்சனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அதை அந்த மிளகாய் மேலேயே போட்டுடலாம். அந்த சூட்லேயே மிளகாய் இன்னும் கொஞ்சம் காஞ்சிரும் நல்லா. நெக்ஸ்ட்டு சீரகம் 300 கிராம். சீரகமும் அதே மாதிரி தான், லைட்டாக வெடித்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம், இல்லைனா இதுவும் கருகிரும். இதுவும் லைட்டாக வறுத்த உடனேயே அந்த மிளகாய் மேலேயே கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லி 750 கிராம். மல்லி அதிகமான குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நான் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுவும் வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி 200 கிராம். நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி இருக்கக்கூடாது இதுக்கு. புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்துக்கணும். நல்லா புரிஞ்சு வரணும். கோல்டன் கலராக வந்த உடனே நம்ம எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகு ஒரு 10 கிராம். அதுவும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மேலேயே கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 கிராம் வெந்தயம். வெந்தயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு 200 கிராம். துவரம்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 200 கிராம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வைங்க. அப்போ தான் பதமாக நம்ம வறுத்து எடுத்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பெருங்காயக்கட்டி 50 கிராம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும். அதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு எதுக்காக அப்படின்னாக்க மசாலா பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. அதோட டேஸ்ட்டும் கொடுக்கும். உப்பும் வறுத்தாச்சு. எல்லாமே ஆறின உடனே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கணும். அரைச்சி வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து நல்லா ஆற வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்க ஒரு 1/4 கிலோ மிளகாய் வத்தல் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சு சாம்பார், புளிக்குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு, கறின்னு எல்லாமே நம்ம செஞ்சு அசத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.